ஹலோ கைஸ், நாங்கள் வந்து 15 வருஷத்து 20 வருஷமாக நான் வந்து மீன் வளர்த்துனுக்கிறேன். ஆனால் என்கிட்ட பிரீட் ஆகாத கோல்டு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரீட் ஆச்சு கைஸ். இங்கே பாருங்கள், அவங்க எதுவுமே பீட்டிங் செட்டெல்லாம் பண்ணல கைஸ். அப்படியே தொட்டியில் போட்டு வச்சுருந்தாங்களாம். பார்த்தா தனி மாற்றிலாம் அது தான் அதில் முட்டை இருந்துச்சாங்க கைஸ். அந்த முட்டையை எடுத்து அப்படியே வந்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் புளி மெடிசன் போட்டு விட்டுக்கிறாங்க கைஸ். அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா 500லேருந்து 600 முட்டைக்கு மேலே பொஞ்சிச்சு கைஸ். இங்கே பாருங்கள், பயங்கரமான முட்டை பொஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் பாருங்கள், இந்த பக்கெட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ கோல்டு ஃபிஷ் குட்டிங்க பாருங்கள். எனக்கு வந்து எப்படியும் அவங்க வந்து ஒரு 500 எடுத்தாலும் எனக்கு ஒரு 100 குட்டி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், 100 குட்டி. அதாவது என்கிட்ட இந்த கோல்டு ஃபிஷ் வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட பீட் ஆகுது. இது வரைக்கும் என்கிட்ட இது வரைக்கும் ஒரு வாட்டியும் கோல்டு ஃபிஷ் பீடிங் ஆகல. அவங்க வந்து பீடிங் செட்டப்பே பண்ணாமல் வெறும் தொட்டியில் வச்சுருந்தே பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று வந்து 65 ரூபா கொடுத்து வந்து ஒரு ஏஞ்சல் மேல் வாங்கியிருந்தேன் கைஸ். அது பார்த்தீங்கன்னா திடீர்னு செத்துச்சு கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ என்கிட்ட ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் தனியாக இருக்குது கைஸ் ஏஞ்சலில். பாருங்கள், காலைல வச்சுட்டு போனது இப்போ அடிக்கிற வெயிலில் வந்து கருவோட அடிக்குது. அந்த எறும்பு சாப்பிட்டு அந்த எறும்பும் சேர்ந்து கருவோட அடிக்குது. ஓகே, சூப்பராக செலக்ட் பண்ணி